ஆதாரோ லைசன்ஸோ என்னதோ ஒண்ணு வேணும்ல. வச்சிருந்தேன்னா இந்த பாரத்தை கொடுக்கேன், நிரப்பி கொடுத்துட்டு போய் இங்க ஒப்பனை பாரு. யாரு வேணாங்க? என்னம்மா நீ நிரப்பிட்டியா? கொடு. இந்தாங்க சார். இந்த பாத்தியா, நிரப்பி கொடுத்து ஆதாரம் கொடுத்துருக்காவல்ல, இதே மாதிரி நீயும் கொடுக்கணும். என்ன வயசாது உனக்கு? 17. சரியா போச்சு. உள்ள உன்னை அனுப்பணும்னா 18 வயசு ஆயிருக்கணுமே. மேஜர் இல்லன்னா கூட பெரிய ஆளுங்க யாராவது இருக்கணுமே. பாக்கணும் சார், ப்ளீஸ் சார். பாக்கணும் சார், பாக்கணும் சார். என்னாச்சு சார்? அப்பனை பாக்கணும்னு அழுதுட்டு நிக்கா. ஆதாரம் இல்ல, முதல்ல இந்த பிள்ளை மேஜரே இல்ல. 18 வயசு ஆகலன்னா இந்த பிள்ளைய தனியா உள்ள அனுப்ப முடியாதுல்ல. என் கூட கூட்டிட்டு போக முடியுமா சார்? நீ கூட்டிட்டு போறியா? முடியும்னா நான் என் பொறுப்புல கூட்டிட்டு போறேன் சார். பாவம் இப்படி அழுதுட்டு நிக்குதே. சரிம்மா, அப்ப நீ தான் பாஸ்கரை பார்க்க வந்தேன்னு ஒரு மனு நிரப்பி கொடு. கொடுக்கறேன் சார். இரு வரேன். அழாத, தைரியமா இருக்கணும். உன் பேர் என்ன? மஞ்சு. ஏமா உறுதியான முடிவு தானே? மனு போட்டு கூட்டிட்டு போறல்ல? ஆமா சார். நீங்க பாரம்ப கொடுங்க, நான் நிரப்பி கொண்டு வரேன். இந்த பாரத்தை நிரப்பி கொடு. உனக்கு இன்னைக்கு நல்ல நேரமா இருக்குமா? உள்ள போய் உங்க அப்பனை பாரு. வா, வந்து உட்காரு. வா. உட்காரு. மனு நிரப்ப தெரியுமா? அக்கா, உங்க பேர்? ஆனந்தி. முடிச்சிட்டேங்கா. கொடு. அப்பாவுக்கு போட்டுக்க துணி எதுவும் கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன். சரி வா, அவருக்கு உள்ள சாப்பிட கொடுக்க ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அக்கா, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லக்கா. அவ்வளவுதானே, நான் வாங்கி தரேன். வா. அண்ணே, ஒரு பையும் பிரெட்டும் பன்னும் கொடுங்கண்ணே. சரிம்மா, 150 ரூபா கொடுமா. இந்தாமா. வா. அண்ணே. என்னம்மா? அண்ணே, ஒரு பையும் பிரெட்டும் பன்னும் கொடுங்கண்ணே. சரிம்மா. இந்தாங்க. நீ கவலைப்படாத. இந்தா வெச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. வா, அப்பாவோட துணிமணிலாம் எடுத்து கொடு. வா. அதுல இருந்து அப்பாவோட துணிமணி எல்லாம் எடுத்து இந்த பையில வை. மோகன், மூர்த்தி, கபாலி, நீங்க எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம். யோ வாயா, வந்து கூட்டு போ. வாங்கம்மா. போங்க.
சார் ஃபார்மை நிரப்பியாச்சு சார் ஆ